ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு சண்டே ஹேப்பனிங் தான். யாரெல்லாம் வெஜிடேரியன், அவங்க ஒய்ஃப்லாம் நான் வெஜிடேரியன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வெஜிடேரியன், என் ஒய்ஃப் வந்து நான் வெஜிடேரியன். என்ன தான் எங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வந்தாலும், உனக்காக நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் கடைசியாக அவங்க வந்து நிற்கிற இடம் என்னென்னா, எனக்காக ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு தான். சரி, ரொம்ப நாளாக பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கு இன்றைக்கி தான் கரெக்டான டைம் வந்தது. போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கின்னு எனக்கு வந்த சோதனை என்னென்னா, என் பொண்ணுக்கு வேறு 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஸோ ஸ்பைடி வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே போகல. ஸோ நீங்கள் என்னென்ன பிரியாணியோ டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கில்மா பிரியாணி, தம் பிரியாணி. இது வந்து ஒத்த கை பிரியாணி. ஒரே கையில் தான் பிரியாணி செய்யணும். ஏன்னா இன்னொரு கையில் என் பொண்ணை வேறு பிடிச்சிக்கிற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால் இறங்குமா, நான் அம்மாக்காக பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா, நீ முதல் என்ன பாரு அப்புறம் பிரியாணி பாருன்ற மாதிரி அவங்க என்னை விட்டு போகவே இல்லை. சரி, இதெல்லாம் தான் பண்ணுறோம், சரி ரைத்தா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட்ட சொன்னால், நான் வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருந்தேன். 2 ஸ்பூன் தயிர் அள்ளி போட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நான் பண்ணிட்டேன், நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, இது எப்படி தான் வருமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் பண்ணேன். பட் பேசிக்காக பிரியாணி எப்படி பண்ணணுன்ற ஐடியாலாம் இருந்துச்சு. அது வெஜிடேரியனாக எப்படியாவது கொண்டு வந்துடலாம், நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டும் பண்ண முடியாதா? சரி, நான் அவங்கக்கிட்ட தான் கேட்டேன், ஜென்னினாக சொல்லுமா, கரெக்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜூஸியாக இருந்துச்சு, ரைஸும் வந்துருந்துச்சு, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.